ஓ, இத சால்வ் பண்ணவே முடியல. வழியில நிக்காத ஜானஸ், நவுந்து போயிடு. ஏன்னா இப்படி பண்ற நீ? என்னோட புது ஸ்கெட்ச் நீ பாத்தியா? நல்லா இருக்கு. அப்புறமா எனக்கு இது குடுக்குறியா? முடியாது. நான் என்னோட ஸ்கெட்ச் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு ஃபுல்லா இதுல ஜாலியா விளையாட போறேன். பாத்து விக்டோரியா. பாத்து போக மாட்டியா? சாரி गर्ल्स, நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். நல்ல வேளை, தலைக்கு வந்தது தலைமுடியோட போயிருச்சு. அத கீழே போட்றாத, அது நமக்கு உதவியா இருக்கும். இந்த உன்னோட புக்கு. என்னது? டெஸ்டினிய பத்தி தெரிஞ்சுக்கிற புக்கா? இது எதுக்கு நீ படிக்கிற? அவ யாரையும் லவ் பண்றாளா? இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த பையனோட தலைமுடியை இவளோட தலகாணி கடியில வச்சு 3 தடவை கை தட்டினா அந்த பையன் இவளையே சுத்தி சுத்தி வருவானா. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நீ நம்புறியா விக்டோரியா? கண்டிப்பா. இந்த புக்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. ஏய் கோஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விக்டோரியா என்ன புக்க படிச்சிட்டு இருக்கான்னு பாரு. அட கடவுளே, பாத்தியா? இந்த புக் ரொம்ப பழைய எடிஷன். அநேகமா நீ இந்த புக் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இது புது எடிஷன். அப்புறம் இது கூட. நீயுமா எலியட்? இவளுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது பண்றதுக்கு பதிலா நீங்க ஏதாவது புக் படிக்கலாம்ல. ஆமா, அதுதானே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட்ஸ் புக்க படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி புக்ஸ் நாங்க படிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓ கம் ஆன் எலியட், நீயுமா இதெல்லாம் நம்புற? இதெல்லாம் உனக்கு எந்த காலத்துலயும் உதவி பண்ணாது. சொல்றது புரியுதா? நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ ஜானஸ். ஆமா, இதுக்கு பேட் லக்க கூட குட் லக்கா மாத்திர சக்தி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க எதை வேணும்னாலும் நம்பிட்டு போங்க. நாளைக்கு என் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும், நான் போய் அதை முடிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் லீவ் ஜானஸ். நாளைக்கு ஜான் 13th. போகிங்கிறது மறந்துட்டியா? ஆனா நான் நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும். அவ என்ன உளறா? நமக்கு இந்த வாரம் 3 நாள் லீவ் இல்ல. ஹலோ ஜாஷ், உன்னோட புது ஸ்கெட்ச் எனக்கு கொஞ்சம் குடுக்குறியா? அநேகமா அந்த ஸ்கெட்ச் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாஷ் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நான் அதை எடுத்து விளையாட போறேன். ஜாஷ் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா? வெல்கம் மிஸ்டர் மால்கம். இந்த பக்கம் பாருங்க. I am sorry. நீ அந்த பாக்க என்ன பார்க்க சொன்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, ஒண்ணும் ஆகல. ஆனா நான் ஜாஷோட ஸ்கேட்ஸ உடைச்சிட்டேன். அவன் என்ன கொன்னே போட்டுருவான். ஓ, அவன் உன்னை புரிஞ்சுப்பான். எப்போதுமே ஒருத்தருக்கு ஒரு பொருளை கடன் கொடுக்கும் போது இது மாரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். இது என்னது? ஓ, இது வெறும் ராபிட்டோட ஃபர் தான். குட் லக்காக போட்டிருக்கேன். நாளைக்கு இதே மாதிரி வந்து விழுந்துராத. ஒழுங்கா ஜாக்கிரதையா ஓட்டுற வழியை பாரு. நீங்களுமா மிஸ்டர் மால்கம்? இதை இப்பவே உள்ள வச்சிடணும். என்ன பண்ற விக்டோரியா? இந்த ஹார்ஸ் ஷூ இங்க மாட்டினா எனக்கு குட் லக் கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா விக்டோரியா? நீ வேணும்னா பேட் லக்கோடவே இருந்துட்டு போ. எனக்கு குட் லக் தான் வேணும். குட் லக் பேட் லக்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு குட் லக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உன் குட் லக் நல்லா வேலை செய்து போல இருக்கு. சாரி. குட் லக் உன் கூடவே இருக்கட்டும் ஜானஸ். இன்னைக்கு நாள் என்னவோ ரொம்ப போர் அடிக்குது. நாம ஏதாவது வித்தியாசமா செஞ்சு பார்க்கலாமே. வித்தியாசமா செய்யறேன்னு மத்தவங்க முதுக உடைச்சிடாதீங்க.
ஆச்சு ஜோஷ்? அதான் எனக்கும் புரியல. நான் இது மாதிரி விழுந்ததே கிடையாது. உன் வீல் வேற உடைஞ்சிருக்கே. இன்னைக்கு நீ ஸ்கேட்ஸே எடுத்திருக்க கூடாது. தேவையில்லாம இப்ப அடிபட்டுச்சுல. என்னோட கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்கெட்ச் எல்லாம் நீ யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கெட்ச் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன உளற? கிழமைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்றியா? இருக்கலாம், யாருக்கு தெரியும்? வேற ஒரு காரணம் கூட இருக்கலாம். வேற காரணம்னா ஒரு புது ஸ்கெட்ச்ல எப்படி வீல் பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல போறியா? நேத்து வரைக்கும் இந்த ஸ்கெட்ச் நல்லா தானே இருந்தது. ஒருவேளை அது உடைஞ்சிருந்திருக்கலாம். இல்ல, அது என்னோட தப்பு தான். நான் இன்னைக்கு அந்த ஸ்கெட்ச் எடுத்திருக்க கூடாது. டேனிஸ், இங்க பாத்தியா? இந்த குதிரையோட சூ விக்டோரியா தலைமையில விழுந்துருச்சு. அதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. நேத்தே சொல்லிட்டு இருந்தேன் இதை யூஸ் பண்ணாதுன்னு. இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூம்ல பார்த்தேன். அப்புறம் எப்படி என் தலை மேல விழும்? போற போக்க பார்த்தா நீங்க உங்க நிழலை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, என் நிழலா? என் நிழல் என்ன அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு? நான் போட்டிருந்த பெல்ட் காணோம். கவலைப்படாத, அது தொலைனோன்னு இருந்திருக்கு, தொலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்னும் அவங்க நம்பிட்டு இருக்காங்களே. ஆமா, நான் கூட தான் அதை நம்புவேன். இத பாத்தியா? இந்த 2 சாக்ஸும் என்னோட ரொம்ப லக்கியான சாக்ஸ். பேட் லக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ இதுவா? இது வெறும் சிக்கன் சூப்பு தான். என்னது? சிக்கன் சூப்புன்னு சொன்னேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாக்குறீங்களா? உனக்கு என்ன ஆச்சு ஜானஸ்? கம் ஆன் ஜானஸ், அந்த அம்பர்லாவை கீழே போடு. இன்னைக்கு ஒரு நாளாவது பேட் லக் எதுவும் இருக்காம இருக்கலாம்ல. முடியவே முடியாது. பேட் லக்குன்னு எதுவுமே இல்லன்னு சொல்ல வரேன், புரியுதா? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாரு, எனக்கு எதுவுமே ஆகல. சொல்லணும்னா இவ இரும்புறா. இந்த மாதிரிலாம் நடக்க நீ ஏன் சான்ஸ் கொடுக்கற? சான்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லணும்னா இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பேட் லக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் என் முத வேலை. ஜாஷ், பாத்து முன்னாடி. தேங்க்ஸ். இந்நேரம் என்ன இருக்கும்? அது உன் தலை மேல விழுந்துரும்னு நினைக்கிறியா? இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். இப்ப பாரு, பேட் லக்குன்னு ஒண்ணு உண்மையிலேயே இருந்தா இது என் தலை மேல விழணும். கம் ஆன் ஜானஸ். பாத்தீங்களா, இவ்வளவு நேரமா இங்க நிக்கிறேன். பேட் லக்குன்னு ஏதாவது இருந்ததா இந்நேரம் என் தலை மேல ஏதாவது விழுந்திருக்கணும். கடவுளே, இதுக்கு காரணம் பேட் லக் கிடையாது, வேற ஒரு காரணம் இருக்கு. இந்த இடத்துல நிறைய எறும்பு இருக்கு. என்ன பண்ற ஜானஸ்? உப்பு போட்டுட்டு இருக்கேன். கம் ஆன் ஜானஸ், அத முதல்ல நிறுத்து. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? சரி, இந்த ஹார்ஸ் ஷூவாவது போட்டுக்கோ. ஹார்ஸ் ஷூவை நான் போட்டுக்கணுமா? பாத்தியா, உன்னோட பேட் லக்னால இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ ஏன் இப்படி சத்தம் போடாம மெதுவா நடந்து போற? என்ன மாதிரி நட. இந்த மாதிரி சத்தமா நடக்கணும், புரியுதா? ஜானஸ், வேண்டாம். இந்த மாதிரி சத்தமா நடந்தாதான் நல்லா இருக்கும். பாத்து ஜானஸ். அத நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை. யார் இங்க இவ்வளவு சத்தம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிறது? நீதான் அந்த ஷூ போட்டு போய் குதிச்சுக்கிட்டு இருந்தியா? ஒழுங்கா போய் பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ணு. உடனே போ, புரியுதா? இந்த மாதிரி குதிக்கிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்கோ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் மெதுவா நடந்து போனதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு
இன்னைக்கு உனக்கு நிறைய பேட் லக் இருந்திருக்கு போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில இருக்கிற ரிஸ்கான ஜாப பார்த்தாலே தெரியுதுல்ல. இந்த வேலைக்கும் பேட் லக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதத்தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் மால்கம், நீங்களும் இந்த புக்க படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த புக்ல நிறைய விஷயங்கள் போட்டு இருக்கு. இந்த கிரீப் ஸ்கூலுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இந்த புக்ல தான் தெரிஞ்சிருக்கிறேன். நீயே இந்த பஸ்ல பாரு. இந்த புக்கை நாங்க பத்திரமா பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருப்போம். இதுல என்ன ரிஸ்கான விஷயம் இருக்கு? இதுல 13 பீசஸ் இருக்கு. அதனால இந்த பஸ்ல யார் சேர்க்கிறாங்களோ அவங்க 13 பீஸா செதறிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். ஆனா இது வரைக்கும் யாரும் அதை சால்வ் பண்ணதில்ல. அப்படியா சொல்றீங்க? அது இங்கதான் இருக்கு. ப்ரொஃபசர் மால்கம் சொன்னதை நான் செஞ்சுட்டேனா பேட் லக்குன்னு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிச்சிருவேன். இங்க யாருமே இல்லாததால எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த பசில முடிச்சிட்டு மேல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க எதுவுமே நடக்கலன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஒரு வழியா ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அநேகமா நான் இங்க இருந்து போயிடணும்னு நினைக்கிறேன். நான் எங்க இருக்க? ஏய் பூனைக்குட்டி, நீயும் இங்கதான் இருக்கியா? இப்ப நான் எப்படி வெளியே போறது? யார் பேசுனது? உன்னால பேச முடியுமா? சாரி பூனைக்குட்டி, முதல்ல நான் இங்க இருந்து வெளியே போகணும். வழி எங்க இருக்கு? உள்ள வெளியே, உள்ள வெளியே. Hey friends. ஐயா, எனக்கு ஜோக்கர் வந்துருச்சு. Friends, இங்க பாருங்க, நான் இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். Oh no. இப்ப நான் வெளியே போகணும்னா என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம், இந்த ஏஸ் பேடுக்கு என்னாச்சு? ஜானி, இந்த மாதிரி நீ காய்ச்சலாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா நாம எப்படி விளையாடுறது? நம்ம கேமுக்கு இன்னொரு பிளேயர் வேணுமே. ஜானஸ் எங்க? மேடம் அவ சத்தம் போட்டு எழுப்பிட்டாங்கிறதுக்காக அவளை பேஸ்மெண்ட் அனுப்பிட்டாங்க. அவ வேலையை முடிச்சிட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்ல. இங்க ஒரு பேட் ஸ்மெல் வருது. அவங்க தனியாவா இருக்கா? ஜானஸ், ஜானஸ், நீங்க இருக்கியா? அவ இங்க இல்ல, வாங்க போலாம். நம்ம ஜானஸ கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, இது கண்டிப்பா ஜானஸோட உருவம் தான். ஜானஸ் எப்படி இப்படி மாறினா? அநேகமா மூட நம்பிக்கை எல்லாம் உண்மையா இருக்குன்னு தோணுது. அவ 13 பீஸா நொறுங்கிட்டா. ஹோ, சரி நம்ம இப்ப என்ன பண்றது? அந்த 13 பீஸையும் கண்டுபிடிச்சு ஒன்னா சேர்க்கணும். எல்லாரும் போய் அந்த பீசஸ் எல்லாம் தேடுங்க. ஒரு மூலையை விட்டு வைக்காம எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க. ஹேய், திருப்பி வந்துரு. ஹலோ, என்ன காப்பாத்துங்க. அப்படிதான், மெதுவா
அவனை விட்டுட்டியே. போ புடி அவன. அவன் அங்க இருக்கான், உனக்கு தெரியலையா? புடி. ஓ, அவன் அதை மிஸ் பண்ணிட்டான். கம் ஆன் எலியட். நீ அத பத்தி சொல்ல தேவையில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க, புரியுதா? நீ எதுக்காக வெயிட் பண்ற? அது உள்ளதான் இருக்கு. நீ அதை பிடிச்சிட்டியா? என்னால அதுக்குள்ள போக முடியாது. ஆமா, என்கிட்ட என்னோட ஹார்ஸ் ஷூ இல்ல. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு தொலைங்க. தயவு செய்து உள்ள போங்க. Video by vishwasitu.blogspot.com. நீ ஒரு சாதாரண பூனை கிடையாது. நீ யாருன்னு சொல்லு. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? அப்படின்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு நீதான் காரணம் சொல்றியா? இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவங்க சுய நினைவோட யோசிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அங்க பாரு, அவங்க உள்ள போறாங்க. உள்ள போகாத ஜாஷ், அது ரூம் நம்பர் 13. 13 நம்ம ரெண்டு பேருக்குமே லக்கி இல்லாத ரூம். மறந்துட்டியா? ஆனா நம்ம கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும், ஜானஸ்காக. அங்க பாத்தியா, அவங்க எனக்காக உள்ள போயிட்டாங்க. இதுதான் லைஃப கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி பண்ணும். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு தள்ளிடுவாங்க. மேடம், நாங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இதை எதிர்பார்த்தேன். கொடுங்க. எஸ், இன்னும் நமக்கு 12 பீஸ் தான் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் சாதிச்சிடுவாங்க. ஏன் தோத்துருவேன் பயப்படுறியா? உன் டைமை வேஸ்ட் பண்ற. அங்க பாரு, உன்னோட மூட நம்பிக்கையில இன்னொன்னு உடைய போகுது. பாக்க நல்ல பையனாட்டு தெரிஞ்ச உன்னை பிடிக்க வேணாம்னு நினைச்சேன். ஆனா என்னைய வேறு பேத்திரியா. இப்ப பாரு உன்னை எப்படி பிடிக்கிறேன். ஓ வாவ், நான் பிடிச்சிட்டேன். நான் இன்னொரு பீஸ பிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இன்னும் 11 பீஸ் இருக்குதானே? உன்னை கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், புரியுதா? உனக்கு பயம் வந்துருச்சுல. அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அவங்க நம்பிக்கை குறைவுன்றதுனால நான் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன்னை நல்லா சுத்தி பாரு. செட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். அதை எங்கேயுமே காணோம். அந்த 13வது பீஸ் எங்க? அத நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? ஆமா, அது என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. என்னால வெளியே போகவே முடியாதா? அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன கொஞ்சம் நம்பணும்.
புரியல, எப்படி? யாராவது தும்பும்போது ஐஸ் நூறுன்னு சொல்லணும். அப்புறம் குட் லக்காக அடிக்கடி உன் ஃபிங்கர்ஸை கிராஸ் பண்ணணும். கருப்பு பூனை கிராஸ் பண்ணும்போது இங்கே வெளியே போக கூடாது. எப்பவாவது என்னை பத்தி ஒரு தடவை நினைச்சுக்கணும். புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி செய்றேன். ஏய், நான் அடுத்த பீஸ கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இருக்கு. இத வச்சு ஜானிஸை சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓ, நான் வந்துட்டேன். வாவ், உன்னால எப்படி இதை செட் பண்ண முடிஞ்சது? என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான். இனிமே மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப கூடாது. கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது, ஆனா சில மூட நம்பிக்கைகள் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஹே ஜாஷ், நான் இங்க இருக்கேன். என்னோட ஸ்கேட்ஸ். இந்த தடவை ஒரு புது வீல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த தடவையா? என்ன சொல்ற? உன் கால் சரியானதுக்கு அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன்.